உங்களுக்கு ஸ்பைசியாக சிக்கன் பால்ஸ் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட சாப்பிட பிடிக்குமா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ என்னெல்லாம் சாப்பிட்டோம், எங்கே சாப்பிட்டோம் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ரீசெண்டாக ராஜபாளையத்தில் இருக்க அந்த கேரமல் பேக்ஸ் அப்படிங்கிற பிளேஸில் டின்னருக்கு போயிருந்தோம். ஈவினிங் டைம் போயிட்டு ஒரு சில டிஷ்ஷஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு அவங்களோட வெஜ் சாண்ட்விச்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்களோட பர்சனல் ஃபேவரட் நிறைய வெஜிடபிள் ஸ்டஃபிங்கோட சூப்பராக அல்டிமேட்டாக நல்லா கிரில் பண்ணி கொடுப்பாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி இது வந்து அந்த சிக்கன் பால்ஸ், இந்த மீட் பால்ஸ்னு சொல்லுவாங்க. நல்லா சாசி டைப்பில் சூப்பராக இருந்துச்சு. அட் சேம் டைம் இதுவும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட வந்துச்சு. நீங்கள் ஸ்பைசி லவர்னா கண்டிப்பாக இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். செம்ம அல்டிமேட்டாக டெலிஷியஸாக வேறு லெவலில் இருந்துச்சு தான் சொல்லணும். ஒரு சைடில் இந்த வெஜ் சாண்ட்விச், ஒரு சைடில் அந்த சிக்கன் சொல்லிட்டு சூப்பராக நாங்கள் இனிஷியாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நல்லா ஒரு சைடில் சட்டிலாக இருந்துச்சு, ஒரு சைடில் நல்லா காரமாக இருந்துச்சு. நல்லா மொறுன்னு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருந்தோம். அந்த சாஸுமே பயங்கர அல்டிமேட்டாக இருக்குங்க. அந்த சிக்கன் பால்ஸை சாப்பிட்டு அந்த சாஸும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக டெசர்ட்டோட முடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு 2 மில்க் ஷேக் வாங்கியிருந்தோம். ஒரு வெண்ணிலா மில்க் ஷேக், இன்னொன்று வந்து சாக்லேட் மில்க் ஷேக். இது வந்து சாக்கோ ஓரியோன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஸ்வீட் கிரேவிங் வந்து அவங்களோட வால்நட் ப்ரௌனியும் வாங்கி நாங்கள் அதோட அல்டிமேட்டாக எங்கள் டின்னரை நாங்கள் வைண்ட் அப் பண்ணோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Tada, bye bye.